Hi friends, வாங்க ஹேரிம் பேண்ட்டு இல்லைன்னா பேகி பேண்ட் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரெண்டில் உள்ள பேண்ட் இது பாருங்க. ஹைட்டு 33 இன்ச்சு ஹைட்டு, வித்து 43 இன்ச்சு. ஹைட்டு 33 வித்து 40 சாரி ஹைட்டு 33 வித் 46. இந்த ஒரு பீஸ் கட் எடுத்துக்கணும். இதை ரெண்டாக டிவைட் பண்ணுங்க. வித் சைடு டிவைட் பண்ணுங்க ரெண்டா. த்ரீ இன்ச்சு ஹைட்டு 33 இன்ச்சு வித்து 43 இன்ச்சு. இந்த 43 இன்ச்சை ரெண்டாக டிவைட் பண்ணி வித்து சைடு ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 21.5 இன்ச்சு. வேணா செக் பண்ணலாமா? $21.5 ஓகேவா? இப்போது இது ஹைட்டு 2 பீஸ் வந்துருச்சு. காலுக்கு இது ஒரு பீஸு, இது ஒரு பீஸு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு பீஸ் எடுக்கணும். 36x36 ஸ்கொயர் பீஸ் எடுக்கணும். இங்க பாருங்க, 36 இன்ச்சு 36x36 ஸ்கொயர் பீஸ் எடுக்கணும். இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன், அளந்து காட்டுறேன். $36x36. இதை ரெண்டாம் கிராஸாக மடித்தோன்னா ஒரு முக்கோணம் கிடைக்கும். இந்த முக்கோணத்தை நம்ம மிடில் வைக்க போகிறோம். இப்படி வைக்கிறப்போ கால் இருக்கு இல்லையா, முடிகிறது இங்கே 3 இன்ச்சு விட்டுட்டு 3 இன்ச்சு விட்டுட்டு இந்த கார்னரை ஜாயின் பண்ணணும். இப்படி எடுக்கிறீங்க இல்லையா, இங்கே ஹைட்டு பாருங்க, இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ இந்த பக்கம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த பக்கம் மடித்து போட்டிங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட் அப்படியே இருக்கணும். இங்கே சொதப்பிடக்கூடாது. இந்த மடிப்பு அப்படியே இருக்கணும். ஓப்பன், இதுதான் ஓப்பன் சைடு தான் நம்ம இடுப்புக்கு வர வேண்டிய பக்கம். அதனால இந்த பக்கம் இந்த ஹைட்டு 3 இன்ச்சு போக பேலன்ஸ் இந்த இடுப்புக்கு வரைக்கும் எடுத்துட்டு இந்த ஹைட்டை கரெக்டாக அளந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை 2 காலுக்கு ஜாயின் பண்ணுறதுனால நான் இதை ட்ரையாங்கிளாக மடிக்கிறேன். இன்னொரு ட்ரையாங்கிள் வரும் பாருங்கள். இதை நான் மடித்து உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே வந்து 5.5 வருது. இந்த ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வந்து 5.5 எடுக்கணும். ஆனால் இந்த பக்கம் எடுக்கிறப்ப 5.5 எடுக்கக்கூடாது. இந்த பக்கம் போகிறப்ப ஸ்ட்ரைட்டாக தான் எடுப்போம் நம்ம லைனு. அதனால இங்கே எப்படி வருதுன்னு பாருங்கள். இங்கே எனக்கு 7.25, இதுவும் 5.5க்குள்ளே தான் இருக்குது, இதுவும் 7.5க்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டாக அளந்து அந்த ஸ்ட்ரைட் பீஸை எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மார்க் பண்ண இல்லையா, அந்த ஹைட்டு இடுப்புக்கிட்ட கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு ஸ்கொயர் பீஸாக வந்திருக்கு பாருங்கள், கட் பண்ணி எடுத்தப்போ. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும், இப்போ இங்கே ஜாயிண்ட் ஆகும். இங்கேருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே முக்கோணமாக காட்டுதில்லை, ஆனால் இப்படி ஜாயிண்ட் ஆகிறப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஆகிறதுனால தான் உங்களுக்கு இங்கே ஃப்ரீஸ் மாதிரி வரும். ப்ளஸ் இடுப்புக்கு வெஸ்ட்டு 57 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 57 இன்ச்சு எடுத்திருக்கேன். 57 இன்ச்சு ப்ளஸ் அது ஹைட்டு வந்து 13 இன்ச்சு, வெஸ்ட்டு
வெஸ்ட் ஹைட்டு 13 இன்ச்சு, வெஸ்ட் வித்து 57 இன்ச்சு. ஓகேவா? இதெல்லாம் தைக்கிறப்ப காட்டுறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். காலுக்கு எலாஸ்டிக்கு, இடுப்புக்கு எலாஸ்டிக்கு. நாடாக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை, எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். இந்த 3 இன்ச்சுங்க காலுக்கு விட்டோம் இல்லையா, இதை மடித்து தைக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே இடுப்புலையும் மடித்து தைக்க போகிறோம். ஓகே, ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டேன். இன்னொரு சைடு ஒரு பக்கம்னா ஒரு ஃபேஸிங் முடிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு சைடுன்னா சுடிதார் பேண்ட் மாதிரி நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த நடுவில் போட்டோம் இல்லையா ஸ்கொயர் பீஸு, அது ஒரு 2 காலையும் 2 சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன், 2 காலுக்கான பீஸையும். இப்போ ஒரு ட்ரையாங்கிளை முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ட்ரையாங்கிளை இப்படி போட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணணும். இங்கே கன்ஃபியூஷன் ஆகிடும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், இல்லைன்னா நான் ஃபுல்லாக தைச்சிட்டு சொல்லுவேன். ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ட்ரையாங்கிளை தூக்கி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டிச்சிங் வரும், இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போது ஒரு சைடு தைச்சிட்டோமா, இது 2வது சைடு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் காலும் சென்டரில் இருக்க ஸ்கொயர் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 3 இன்ச்சு தைக்கலைன்னா எதுக்குன்னா எலாஸ்டிக் வச்சுட்டு மடிப்போம் இல்லையா, அதுக்காக 3 இன்ச்சு எலாஸ்டிக் வச்சு முடிக்கணும். இப்போ இதை உள்ளே திருப்பிட்டு இடுப்பு ஜாயின் பண்ணுறதில்ல. இப்போ இதோட இந்த வெஸ்ட்டு இடுப்பு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இங்கே மடித்து இங்கே எலாஸ்டிக் வைக்கணும், உள்ளே மடித்து இங்கே எலாஸ்டிக் வச்சு தைக்கணும். உங்கள் ஹிப் சைஸுக்கு தகுந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்கள் ஹிப் சைஸ் என்னவோ அதை கனெக்ட் பண்ணி எலாஸ்டிக் வச்சுக்கோங்க. நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இதை 4ஆக மடிச்சுக்கோங்க. ஹிப் சைஸும் சரி, கீழே காலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா ட்ரையாங்கிள் பீஸோட ஸ்கொயர் பீஸோட, அதை 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு 4 கார்னருக்கு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போது இருக்கு இல்லையா இடுப்பு, இது 2 இப்படி மடிச்சிங்கன்னா இது 4. புரியுதா? இங்கே கார்னரில் ஸ்ப்ளிட் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ளிட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டாப் குண்டூசி குத்திடுங்க அங்கங்கே. அந்த 4 கார்னர் வச்சிங்க இல்லையா, இதை வெஸ்ட்டு பார்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இடுப்பை ஜாயின் பண்ணிவிட்டு இதை 4ஆக மடிச்சுட்டு 4 பாயிண்ட் வச்சுருங்க. இங்கே 2 வரும், இங்கே 2 வரும். இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் எடுத்துருங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி கால் ஆல்ரெடி ட்ரையாங்கிள் பீஸ், அதாவது ஸ்கொயர் பீஸ் 2ஆக மடித்து ட்ரையாங்கிளாக ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதையும் அதே மாதிரி 4ஆக பிரிச்சுக்கோங்க. இந்த இது இடுப்பையும் காலையும் ஜாயின் பண்ணுறப்போ அந்த எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ளிட் எடுத்தீங்களோ தெரியுதா, மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்கெட்சில். அப்புறம் ஸ்ப்ளிட் எடுத்திருக்கேன். அந்த 4 பாயிண்ட்டையும் கரெக்டாக பின்னு குத்திடுங்க. இப்போது மைனூட்டாக டிஃப்ரென்ஸ் வரும் இந்த காலுக்கும் இடுப்புக்கும். அது இந்த ஸ்கொயர் பீஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பீஸு ஸ்ட்ரெயிட் பீஸ் வேண்டாம், ஸ்கொயர் பீஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சின்னதாக அந்த இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வரும். வராது அப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பீஸில் ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் தைச்சிட்டு காட்டுறேன். ஓகே, இதில் பாருங்கள், எலாஸ்டிக்கு முதலே நான் ஜாயின் பண்ணிட்டேன். தெரியுதா? எலாஸ்டிக்கை முதலே ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நான் மடித்து தைக்கிறேன் எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. நீங்கள் அப்புறம் மடித்து தைச்சிட்டு எலாஸ்டிக்கை உள்ளே விட்டிங்கன்னா மடிஞ்சு இங்கே பெண்டாகி அங்கே பெண்டாகி நீங்கள் திருப்பி தையல் போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே இந்த மாதிரி தைச்சிட்டு மடிக்கிறப்போ உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இந்த எலாஸ்டிக் முடிகிற இடத்துல பின் போட்டிங்கன்னா அந்த பின்னுக்கு மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டு வந்தீங்கன்னா இந்த ஃபீல் ஆகும். எலாஸ்டிக் இங்கே இருக்குது, ஸ்டிச்சஸ் இங்கே இருக்குது. எலாஸ்டிக் மேலே ஸ்டிச்சஸே விழாது, கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் மேற்கொண்டு ஜிக்ஜாக் தையல், அந்த தையல் என்ன தையல் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். அது இல்லாமல் நான் இங்கே இடுப்பில் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இது இழையாக ஒதுங்குது. இன்னும் நான் இதுக்கு ஓவர்லாக் ஸ்டிச்சு போடல. உங்ககிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓகே. இதை பாருங்கள், இந்த மாதிரி
இழை வருது. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓகே, ஜிக்ஸாக் தையல் போடுறீங்கன்னா ஓகே. ஆனால் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி மடித்து பைண்ட் பண்ண மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணேன். இது நீங்கள் லுங்கி அடிச்சிருப்பீங்க, லுங்கி வேஷ்டி எல்லாம் ஜாயின் பண்ணி அடிச்சிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இது உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. இங்கே இழையே இல்லை பாருங்கள், மடித்து தைச்சிருக்கேன். ஃபுல்லாக ஃபினிஷாக இருக்கும் அது. இங்கே நான் போடலை, நான் இதை வந்து ஜிக்ஸாக் தையல் போட போகிறேன். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க, ஜிக்ஸாக் தையல் போட முடியாதவங்க இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எலாஸ்டிக் தைக்கிறோம் இல்லையா, அதாவது பேக் ஸ்டிச் போட முடியாதப்போ எலாஸ்டிக் இழுத்துக்கோன்ற பயம் இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு பக்கம் முடிச்சுட்டு வரோமா, அடுத்த பக்கம் முடிக்கிறப்போ 2 பக்கமும் நூல் நிற்கும். 2 பக்கமும் நூல் நிற்கிதா, அதை 2ஐயும் சேர்த்து நாட் போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த காரணத்தை கொண்டு முடி பிரியாது, நூல் கழண்டு வராது, தையல் பிரிஞ்சு வராது. அவ்வளோதான். ஒரு 3 முடிச்சு போட்டு விட்டுட்டோம்னா நம்மளை பேக் ஸ்டிச் போடலன்ற பயமே வேணாம். க்ளீனாக இருக்க பாருங்கள், எங்கேயும் நூல் பிரிஞ்சு வராது. ஹேரம் பேண்ட்டு, பேகி பேண்ட்டு ரெடி. ஓகே, காலில் எலாஸ்டிக் வச்சு தைச்சாச்சு, இடுப்புக்கு எலாஸ்டிக் தைச்சாச்சு, இடுப்பும் காலும் சேர்க்குற இடத்துல பைண்டிங் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு, ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போட்டாச்சு. எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இதோட முடிஞ்சிடுச்சு. போட்டு பார்க்க வேண்டியது தான் வேலை. ஓகே, தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய். இதில் நீங்கள் டபுள் கலர் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு தேடினேன் கடையில், கிடைக்கல எனக்கு இதுக்கு மேட்சிங். ஆல்ரெடி இதில் மல்டி கலர், இதுக்கு என்னத்தை மேட்சிங் போட்டால் ப்ளெயின் தான் போடணும். இந்த மிடில் பார்ட்டும் ஹிப்புக்கு வைக்கிற பீஸும் வேறு கலரில் வச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். மேட்சிங் செம்மையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே சூப்பராக இருக்குது. எனக்கு கிடைக்கல, எனக்கு இதுவே ஏகப்பட்ட துணி இருந்தது, அதனால நான் சிங்கிள் கிளாத்லேயே ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா கான்ட்ராஸ்டாக டபுள் கலர் வச்சு மிடில் இந்த ஸ்கொயர் பீஸும் ஹிப் பீஸும் வேறு கலர் வச்சு போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதில் ஒரு பியூட்டி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதுக்கு வளைவு, சுழிவு, நெளிவு எதுவுமே கிடையாது இந்த பேண்ட் தைக்கிறதுக்கு. ஒரு ஸ்கொயரு, ஒரு ரெக்டாங்கிள், அவ்வளோதான். இந்த பெண்டு எடுக்கணும், கர்வ் எடுக்கணும், இந்த வேலை எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கொயரு, இந்த ரெக்டாங்கிள் பீஸ், இதை தவிர வேறு ஒரு வேலையும் இல்லை. இதில் பெருசாக எலாஸ்டிக் வைக்கிறது. அதனால் யாருனாலும் தைக்கலாம், பயப்பட வேண்டியதே இல்லை. கர்வ் ஒழுங்காக உட்காருமா, ஒன்றோட ஒன்று சேருமா, ஷோல்டரோட கை சேருமான்ற பயமே இதிலெல்லாம் கிடையாது. சுடிதாரில் வர வளவு கூட இதில் கிடையாது. இந்த கட்டில் வரும் இல்லை லைட்டாக பெண்டு, அந்த பெண்டு கூட இதில் கிடையாது. ஒரே ஒரு ட்ரையாங்கிள் கட்டு தான் இங்கே. அதுவும் நீங்கள் தைக்கிறப்போ அது ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். ஓகே, ஹேரம் பேண்ட்டு, பேகி பேண்ட்டு ரெடி. இதோட இங்கே ஒரு ரோப்பு, இதை ஒன்று வச்சுட்டிங்கன்னா போ போட்டு, அதோட பேக்கெட்டு கான்ட்ராஸ்ட்டாக இதை டபுள் கலராக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த டபுள் கலர் வந்து இதில் பேக்கெட்டாக வரும். பேக்கெட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ரோப், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோப் வச்சு தைக்கணும். மிடில் ஓப்பன் விட்டுட்டு இழுத்து முடி போடுற மாதிரி 2 பக்கமும் பேக்கெட் வச்சுட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். மெயின் அட்ராக்ஷனே இந்த பேக்கெட்டு தான் இதில்.